ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025. ஸோ சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் அந்த அப்டேட் செய்யப்பட்ட அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறத வெளியிடாமல் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே நார்மல் ஒர்க்கிங் டே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் கிராம உதவியாளர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது, அதில் முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டில் 29/9/2025 இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸ்டார்ட் டேட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ட் டேட் அக்டோபர் 13 வரை கொடுத்துருக்காங்க. இது சேம் ஃபார்முலா 15 டேஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்திலுமே டைம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெள்ளூர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியில், இதர தகுதியில், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிப்பெண் பட்டியல் சமர்ப்பிக்கணும். குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தோல்வி. நீங்கள் 10th பாஸ் ஆர் ஃபெயிலு, பட் நீங்கள் 10th எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் அந்த பகுதியில் இருக்க விண்ணப்பதாரர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தெரிஞ்சது. இதுதான் அந்த அப்டேட் செய்யப்பட்டது. குறைந்தபட்ச வயது 21 அனைத்து பிரிவினருக்கும், அதிகபட்ச வயது 32 வயது, 39 வயது, 42 வயதுன்னு அந்தந்த கம்யூனிட்டி வயசு. இப்போ இந்த இதர வகுப்பினருக்கு 32, 39 வயது பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர். 42 வயது பார்த்திங்கன்னா பட்டியலினத்தவர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த மாற்றுத்திறனாளிக்கு அதிகபட்ச வரம்புடன் 10 ஆண்டுகள் கூடுதலாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயது, அதுக்கப்புறம் 55 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அந்த ஆல்ரெடி எழுத்து தேர்வு முடித்தவங்க அப்படிங்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ வெள்ளூருக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வெளியிடறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பட் இப்போ நீங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டில் சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 15 டேஸ் ஆஃப் டைம் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 15 டேஸ் டைமுக்குள்ளே அவங்க கேட்டிருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக இது பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி கம்யூனிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கரெக்டான அந்த வட்டம், அந்த கரெக்டான கிராமத்தை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா தான் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, மின்னஞ்சல், உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. அது குறைந்தபட்சம் நீங்கள் 10th ஃபெயில் அந்த சர்டிஃபிகேட்டாவது பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா ஆமனில் நகல் இணைக்கப்பட வேண்டும். இது ஏன் அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓட்டுநர் திறன் விவரங்கள், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், டிரைவிங் லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதில் ஆம்னு சொல்லிடுவீங்க. இருசக்கர மோட்டார் வாங்கினா ஓட்டுநர் திறன் பெற்றவரா, நீங்கள் 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சவரா அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா அப்போ அதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சதுன்னா ஆம்னு சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும். அதனால தான் டிரைவிங் லைசன்ஸ் இது வரைக்கும் இல்லை. உங்கள் வண்டி ஓட்டுவீங்க, நம்ம லோக்கலில் தானே ஓட்டுறோம், நம்மளை யார் பிடிக்க போகிறாங்க, போலீஸ்காரரை பார்த்தா நம்ம வணக்கம் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்கு லோக்கலில் இருந்தாலுமே உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் அதில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்கள் போய் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா 15 டேஸ் இருக்குது. 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி 2 வீலர் நல்லா ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா லைசன்ஸ் எடுக்கிறது வித்தின் 1 வீக்குள்ளே பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ லைசன்ஸ் இல்லாதவங்க 2 வீலர் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு இந்த பெனிஃபிட்டாகவும் அமையும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு அது ஒரு ப்ரூஃபாகவும் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், இந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ லைசன்ஸ் இது வரைக்கும் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்டு அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஆம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கில், வெஹிக்கிள் டிரைவிங் ஸ்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமை எண், உரிமம் செல்லுபடியாகும் தேதி எல்லாமே கேட்டிருக்காங்க. லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் தனியாகவே கேட்டிருக்காங்க, பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி சான்று நகல், அதில் என்னென்ன கொடுக்கணும், கல்வி சான்று நகல், இருப்பிடச் சான்று நகல், ஜாதி சான்று நகல், ஆதார் அடையாள அட்டை நகல், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை நகல், ஓட்டுநர் உரிமை நகல், பணி நியமன ஆணை முன்னுரிமை கோருபவராயின் அதற்கான சான்று நகல், குடும்ப அட்டை நகல், இது அத்தனையும் பார்த்திங்கன்னா வட்டாட்சியருக்கு நீங்கள் அனுப்பணும். எந்த வட்டம்னு போட்டு வேலூர் மாவட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா மறந்துடாதீங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த இந்த வேலையை பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மேலும் இன்றைக்கி அடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் வெளியாகுது அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.